ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட் சலாட் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரூட் சலாட் செஞ்சுக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக எப்படி இந்த ஃப்ரூட் சலாட் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சாக்லேட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரூட் சலாட்டில். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் டைம் நம்ம வந்து கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்களோ இமீடியட்டாக நம்ம செய்யக்கூடிய ஃப்ரூட் சலாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் இன்றைக்கி ஃப்ரூட் சலாடுக்கு சேர்க்க போகிறது என்னென்னா இந்த மில்க் மேட் தான். இந்த மில்க் மேட் சேர்த்தா தான் அந்த ஃப்ரூட் சலாட் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. நல்ல மாவு ஆப்பிளாக இருந்தாலும் சரி தான். எந்த மாதிரி நல்ல க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. பனானா நான் வந்து சின்ன பனானா எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் கருப்பு, அதுக்கப்புறமா பச்சை கலர் கிரேப்ஸ், மாதுளம்பழம், கொய்யாப்பழம். இது போக உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் விருப்பமோ எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பழங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த சம்மர் டைமில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நிறைய எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லா டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லாவே இருக்கும். சத்துக்களுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை நேரம் வந்து நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அந்த சம்மர் டயத்தில் ஜூஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட் சலாடாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து மருந்து வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பிளாக் கலர் கிரேப்ஸாக இருந்தாலும் சரி, க்ரீன் கலர் கிரேப்ஸாக இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1-2 டைம்னாலும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்தால் தான் அதில் இருக்கிற மருந்துகள் எல்லாமே போகும். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு உங்களுக்கு கட் பண்ணணுன்னா நீங்கள் கிரேப்ஸை கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை முழுசாகவே சேர்க்கணுனாலும் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் கிரேப்ஸை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா பிளாக் கலர் கிரேப்ஸையும் நான் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் கிவி பழம் சேர்த்துக்கலாம், பப்பாளிஸ் பழம், அன்னாசி பழம், எதெல்லாம் நமக்கு வந்து விலை மலிவாக கிடைக்குதோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பழங்கள் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரூட் மிக்ஸாக யூஸ் பண்ணுறத விட சாலடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரை நீங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரூட் சலாட். இந்த கருப்பு திராட்சையிலையுமே இந்த மாதிரி நல்ல கலரெல்லாம் இருக்கும் வெளியில், அது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துங்க. திராட்சை, அதாவது கருப்பு திராட்சையாக இருந்தாலும் சரி, பச்சை திராட்சையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ரொம்ப சத்துக்கு அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பழங்கள். அதுலேயும் பழங்கள்னாலே நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக நிறைஞ்சது தான். இந்த கருப்பு திராட்சையும் பச்சை திராட்சையிலே என்ன இருக்குது அப்படின்னாக்கி நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து அதிகமாக இருக்குது. கிரேப்ஸில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிரேப்ஸ் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கி ஆப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸாக இருக்காங்க அப்படின்னா, வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா நல்லா கழுவிட்டேன். ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யாப்பழம் மட்டும் நான் சேர்க்க போகிறேன். பழங்கள் வந்து கிரேப்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறனால மீதி பழங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். கொய்யாப்பழம் வந்து இப்போ சீசன் தான், அதனால் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொய்யாப்பழத்தையும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் சேர்த்துருக்கேன், கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழம் சேர்த்துருக்கேன். பனானா வந்து சின்ன பனானா ஒரு 3-4 பனானா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பனானாவாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இது சின்ன பனானா அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கட் பண்ணியிருக்கேன். இப்போ பனானா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து மாதுளம்பழமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். பழங்களை வந்து எல்லாமே உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றாக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒரு நேரத்துக்கு. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. கை விட்டு கலக்காமல் இருந்தோம்னா நமக்கு இது வந்து கெட்டே போகாது. இப்போ நான் வந்து கிரேப்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்தாச்சு. மாதுளம்பழமும் நான் ஒரு மாதுளம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் என்ன செஞ்சுக்கிட்டது அப்படின்னா இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்குறப்ப எல்லா ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான விட்டமின்ஸ் இருக்கும். அது எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரூட் சலாட் வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிப்பு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ ஒரு பவுல் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு நல்லா ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து பால் பவுடர் சேர்ப்பாங்க. பாலை நல்லா கொதிக்க வச்சு பால் பவுடர் சேர்த்து சுகர் சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் சலாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே இப்போ வந்து அவைலபிளாகவே இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து நல்ல இனிப்பு இருக்கும். அதாவது நம்ம வந்து பாயாசம் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு இனிப்பு இருக்கும். இதில் நான் வந்து ஒரு அரை
டின் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டு உங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால இதில் வந்து எப்படியும் ஒரு 75% நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மில்க் மேட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 50% இந்த மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா சோக் ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ்க்குள்ளே எல்லாமே இந்த மில்க் மேட் போய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரூட் சலாட் என்ன செய்யும் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட்க்கு பதிலாக இனிப்புக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தேன் கூட நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த தேனோட ஃப்ளேவரும் என்ன செய்யும் அப்படின்னா இது கூட மிக்ஸ் ஆகும். இந்த டைம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா தேன் சேர்க்குறேன், அதுக்கு பதிலாக சாக்லேட் சேர்க்குற போகிறேன். இப்போ இதிலேருந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ½ hour கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. நல்லா கூலிங்காக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. இல்லை நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறவங்க வெளியில் வச்சே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு சாக்லேட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாக்லேட் நீங்கள் டெய்ரி மில்காக இருந்தாலும் சரி எந்த மாதிரி சாக்லேட்னாலும் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்தாலும் சரி தான், இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட் சலாட் மேலே சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் இது கூடவே சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சாக்லேட் வந்து நீங்கள் வந்து மொத்தமாகவே என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னாக்கி அந்த மில்க் மேட் எல்லாம் சேர்த்து போட்டிருக்க அந்த பவுலில் சேர்க்காமல் கொஞ்சமாக தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மொத்தமாக சேர்க்குறப்ப அது ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா மெல்ட் ஆகிடும். நம்ம மென்று சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட்டு நமக்கு கொஞ்சம் கடிப்பட்டு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக சாக்லேட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிடுச்சு. எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து அந்த சாக்லேட்டோடு நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் சலாட் செஞ்சு பாருங்கள். மீதியை நான் அப்படியே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். நம்ம ஒரு 2 daysனாலும் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.